பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு கிருபை நிறைந்த நல்ல நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகிமையான காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை லூக்கா 21 அதனுடைய 19 இப்படி சொல்லுகிறது: உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அழகான ஒரு வார்த்தை. நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வது நம்முடைய தலையாய கடமையாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம் ஆத்மாவை சஞ்சலப்படுத்தும்படி, நம்முடைய ஆத்மாவை வேதனைப்படுத்தும்படி, நம் ஆத்மாவை பலவீனப்படுத்தும்படி, நம்முடைய ஆத்மாவை அழிக்கும்படி பிசாசு பலவிதமான தந்திரங்களை அவன் கையாண்டு கொண்டிருக்கிறான். நம்முடைய ஆத்மா வாழும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்பா இருக்கும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் அப்படின்னு தானே வேதம் சொல்லுது. அப்ப நம்முடைய ஆத்மா வாழக்கூடாதபடி, நம்முடைய ஆத்மாவை அழிக்கும்படி பிசாசு பலவிதமாய் போராடி கொண்டிருப்பான். பல இச்சைகளை காண்பிப்பான், பாவங்களை காண்பிப்பான், உலக ஆசைகளை காண்பிப்பான், பொருளாதாரத்தை காண்பிப்பான், பலவிதமான உலக மயக்கங்களை காண்பித்து எப்படியாகினும் நம்முடைய ஆத்மாவை அழிக்கணும், ஆத்மா அழிந்து போகணும் அப்படின்னு பிசாசு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆத்மாக்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லைன்றார். அப்ப நம்முடைய ஆத்மாவை எப்படியாகிலும் காத்துக்கொள்ளணும். அதற்கு ஒரு ரகசியத்தை சொல்றாரு, உங்கள் பொறுமையினால். சில நேரம் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு தேவ வார்த்தைக்கு மாறாக செய்து, தேவ விருப்பத்திற்கு மாறாக செய்து, தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றாமல் போய், கீழ்ப்படியாமல் போய் நம்முடைய ஆத்மாவை நம்ம கெடுத்துக் கொள்ளுகிறோம், ஆத்மாவை சஞ்சலப்படுத்துகிறோம். ஆகவே இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்க பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், உங்கள் ஆத்மாக்களை நீங்க காத்துக்கொள்ளணும். எப்படின்னா பொறுமையினாலே. எதை இழந்தாலும் ஆத்மாவை இழந்துடக்கூடாது பிரதர். அந்த ஆத்மாவில கர்த்தருடைய வல்லம் இருக்கணும். அந்த ஆத்மாவில அந்த ஆத்மா தேவனோடு நிறைந்திருக்கணும். அந்த ஆத்மா தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்கணும். ஆகவே பொறுமையினாலே காத்துக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, எங்களுக்கு அந்த பொறுமையை தாங்கப்பா. பல நேரத்தில் அவசரப்பட்டு, ஆண்டவரே மோசையை போல ஆண்டவரே நாங்க அவசரப்பட்டு எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்த ஆத்மாவை நாங்க இழந்துடுறோம்ப்பா. தயவாய நீர் எங்களை மன்னிக்கணும். ஒரு பொறுமையை தாங்கப்பா. வேத வசனம் எங்களுக்குள்ள ஒரு பொறுமையை கொண்டு வரட்டும். கர்த்தர் எங்களோடு இடைபடுகிறதற்காய் நன்றி. கர்த்தருடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி. தேவ பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுகிறதற்காய் நன்றி. ஆசீர்வதி பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.